ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்கு நீங்கள் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா நினைக்கிறீங்க. மன அழுத்தத்துக்கும், சோகத்துக்கும், ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறதுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், அது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு உதவி ஆகாது. ஏன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியே கஞ்சத்தனத்தினால, அதாவது தான் உடம்பு மேலே தான் செலவு பண்ண மாட்டாங்க. வீடு பெருசாக கட்டுவாங்க, கார் பெருசாக வாங்குவாங்க, படிப்புக்கு போய் கொட்டுவாங்க. ஆனால் தான் உடம்புக்கு தன்னோட மகிழ்ச்சிக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அது வேஸ்ட்டு செலவுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் மகிழ்ச்சியாக இங்கேருந்து ஒரு சிங்கப்பூர் டூர் போயிட்டு வராருன்னா அது வேஸ்ட்டு. அவர் குடும்பத்தை கூப்பிட்டு போகிறாருன்னா வேஸ்ட்டு. ஒருத்தவங்களுக்கு அன்பாக கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் வாங்கி கொடுத்தா அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இருக்கிறதுலையே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுதான். நீங்கள் வீடை கட்டிட்டு என்ன பண்ண போகிறீங்க? வீடு பாட்டில் இருக்கும், நம்ம செத்து போயிடுவோம். அதனால் இது ஒன்று தான் ரீசனு. போய் மருத்துவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதில், உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு பதில், உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. உங்கள் மகிழ்ச்சிக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்களோட நண்பர்களுக்கும் நல்லா செலவு பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலேருந்து வருவீங்க. இல்லைன்னா என்னைக்கும் வெளியேற முடியாது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.